வெல்கம் டு ஸ்மார்ட் ரெஸ்லிங் சேனல். நண்பர்களே, நைட் ஆஃப் சாம்பியன் பேப்பரியூ நடந்து முடிஞ்சிடுச்சு. அடுத்து என்ன நடக்க போகுது, நடந்த சில விஷயங்கள், சரி இம்பார்ட்டண்ட்டான விஷயம் தான் பார்க்க போகிறோம். முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்று திட்டு விட்டு பாருங்கள். பேப்பர் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா ஒர்த்து தான் கைஸ், ஒர்த்து. ரிட்டர்ன்ஸ் எதுவும் பெருசாக இல்லாட்டாலும் பேப்பர் டீசெண்டாக நடத்த முடிச்சிருந்தாங்க. ஃபேன்ஸ்லாம் கொஞ்சம் எதிர்பார்த்த மாதிரி இருந்துச்சு, அதுதான் இன்னும் ஹைலைட்டான விஷயம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒபா ஃபெமி மேட்ச் தான் கிக் ஆஃப் பண்ணாங்க. ஏன்னா இந்த மேட்ச்சை தான் கிக் ஆஃப் பண்ண முடியும். இதில் பார்த்தீங்கன்னா ஜே ஊசோவை க்ளீனாக வின் பண்ணிட்டாரு ஒபா ஃபெமி. என்னென்னமோ எதிர்பார்த்தோம், பிளட் லைனோட இன்வால்மெண்ட்லாம் இருக்கும், பிராக் லெஸ்னர் வருவார் அப்படி இப்படின்னு. யாருமே வரல கைஸ். அந்த ரெண்டாவது பிளான் நான் ஒன்று சொல்லியிருந்தேன்ல, அதுபடி தான் போயிருக்காங்க. ரெண்டாவது பிளான் என்னன்னா, இவர் வின் பண்ணுவாராம். SummerSlam டே 1ல் பிராக் லெஸ்னர் பீட் பண்ணுவாராம், டே 2ல் ரோமனை பீட் பண்ணுவாராம். இதுதான் இவர் பிளானா. நான் சொல்லலை WWE ஏதோ பெருசாக பண்ண போகிறாங்கன்னு. பண்ணலாம் பெருசாக, ஆனால் இவ்வளோ பெருசாக பண்ணக்கூடாது. பெருசாக பண்ணிவிட்டு கடைசியில் ஆப்போனண்ட் இல்லாத மாதிரி, இவருக்கு ஏற்ற ஆப்போனண்ட் கிடைக்காத மாதிரி தேவமாற போகிறாங்க. அதுதான் இது. பட் ஜே ஊசோ ரொம்ப நேரம்லாம் போகல மேட்ச், ஒரு சிம்பாலிட்டியாக போயினா கொஞ்சம் நேரத்தில் முடிச்சுட்டாங்க. ஏன்னா அவ்வளோதான் தாக்கு பிடிக்க முடியும். ஒபா ஃபெமியால் ரொம்ப நேரம் சண்டை போட முடியாது. சண்டை போட முடியும், இருந்தாலும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குயிக்காக முடிச்சுடுவாங்க. பிராகு கூட நடந்தாலே 5 நிமிஷம் 6 நிமிஷம் தான் நடக்கும், ஜெய்ஜாண்டிக்கான ஆளு கூட. அப்போ ஜே ஊசோ கூட அதோட கொஞ்சம் நீண்ட நேரம் நடத்தினாங்க. இருந்தாலும் ஜே ஊசோ க்ளீனாக வின் பண்ணி கிங் ஆஃப் த ரிங்காக மாறியிருக்காங்க ஒபா ஃபெமி. உமன்ஸில் குயின் ஆஃப் த கிங்காக மாறியிருக்காங்க இயோ ஸ்கையே. நான் சொல்லலை, ரியா ரிப்ளிக்கு இன்ஜுரி ஆகிடுச்சு, அதனால தான் இந்த ஸ்டோரி எல்லாமே ஆப்போசிட்டாக கொண்டு போகிறாங்க. இயோ ஸ்கை வின் பண்ணது மட்டும் இல்லாமல் SummerSlamல சேலஞ்ச் பண்ணுறாங்க லிவ் மார்கனை. ஒரு மொக்க புக்கிங்கு இது நான் சொல்லுவேன். இயோ ஸ்கை வின் பண்ணது ஓகே, வின் பண்ணோடனே லிவ் மார்கன் ஏஞ்சி அட்டாக் பண்ணியிருக்கணும். மொத்த ஜட்ஜ்மெண்ட்டை 3 உமன்ஸும் அட்டாக் பண்ணி இவங்களை கொடுமைப்படுத்தி விட்டு போனால், அங்கே அவங்க போகக்குள்ள அப்படியே லிவ் SummerSlam இவர் சேலஞ்சு அப்படி பண்ணால் எப்படியே இவங்க க்ளீனாக பின் பண்ணிட்டாங்க. அது கீழே ஓடி கிடக்குது. அதுக்கப்புறம் சண்டை போகிற விருப்பத்தில் இல்லை போல். அப்பயும் லிவ் நான் திருப்பி ஒன்னே சேலஞ்ச் பண்ணுறேன்ற மாதிரி சேலஞ்சு பண்ணுது. சேலஞ்சும் பண்ணிட்டாங்க. ஏன்னா இயோ ஸ்கையும் ரியா ரிப்ளியும் ஃப்ரெண்டு வேறு. SummerSlamக்குள்ளே சரியானாலும் ரியா ரிப்ளிக்கும் வேறு யாருக்கும் மேட்ச் நடக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா லிவ் மார்கனுக்கும் இயோ ஸ்கைக்கும் தான் மேட்ச் நடக்க போகுது. அப்போ சார்லட் பெரிய இதில் வந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, சார்லட்டை கொண்டு போகிறாங்க ஜேட் கார்கில் கூட. ஜேட் கார்கில் கூட ஒரு நான் டைட்டில் மேட்ச்சுக்கு போகிறாங்க. நான் டைட்டில் மேட்ச் நடக்கும்னு நினச்சேன், அது சொல்கிறேன். ஆக மொத்தம் இங்கே இயோ ஸ்கை விசஸ் லிவ் மார்கன் SummerSlam உமன்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச்சு நடக்க போகுது. இயோ ஸ்கை பழைய நிலைமைக்கு கொண்டு வராங்க. ஒரு மாதிரி அண்டர் ரேட்டில் இருந்தாங்க, அப்புறம் மெயின் கார்டு லெவலுக்கு வந்தாங்க. திருப்பி அண்டர் ரேட்டுக்கு போகிற மாதிரி இருந்தாங்க. பட் WWEக்கு கரெக்டான டைமில் கொடுக்க வேண்டியது கொடுத்து இது பண்ணிட்டாங்க. லிவ் மார்கன் தோற்றது நல்லது, ஜெயிக்க வச்சுருவாங்களோன்ற எதிர்பார்ப்பு இருந்தது. பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா இயோ ஸ்கை பக்கம் போயிட்டாங்க. அதுக்கு அடுத்தது வருவோம் இந்த யூனஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச்சு. நான் நல்லா இருக்காதுன்னு நினச்சேன். மேட்ச் வைஸாக பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது. இதில் இதெல்லாம் சப்போர்ட்டு எல்லாம் ட்ரிக் வில்லியமுக்கு தான். அவரு பார்த்தீங்கன்னா ரிக்கி ஸ்டெய்னு, நீங்கள் சப்போர்ட் பண்ணாலும் பண்ணுங்கள், ஆனால் என் பர்ஃபாமன்ஸை பாருங்கடான்ற மாதிரி அந்தளவுக்கு பயங்கரமாக பார்த்தீங்கன்னா பர்ஃபாமன்ஸ் பண்ணி சண்டை போட்டார். ஏன்னா ரிக்கி ஸ்டெய்ன் சும்மா இல்லை, ஒபா ஃபெமியே பீட் பண்ணியிருக்காரு. ஒபா ஃபெமி பீட் பண்ணி தான் அவர் NXT சாம்பியன்ஷிப்பு வேறு வின் பண்ணியிருந்தார். இங்கே சொன்ன மாதிரி தான் ட்ரிக் வில்லியமும் அதுக்குள்ளே சாம்பியன்ஷிப் கை மாற்ற மாட்டாங்க. அவர் புதுசாக வந்திருந்தாலும் அவர்கிட்ட சாம்பியன்ஷிப்பு அவ்வளோ விரைவில் கொடுக்க மாட்டாங்க. திருப்பி உங்களுக்கு ஸ்டோரி லைன் போகிற மாதிரி காட்டுறாங்க. ஏன்னா திருப்பி அட்டாக் பண்ண வந்திருப்பார். அதுக்குள்ளே இவர் கூட இருந்த ஒரு ஆள் இவர் கூட சுற்றிட்டு இருப்பார்ல குச்சி வச்சுட்டு, அவர் அட்டாக் பண்ணிட்டாரு. மாற்றி அட்டாக் பண்ணி போட்டுட்டாங்க. மீண்டும் இவங்களுக்குள்ள ஒரு ஸ்டோரி லைன் எதிர்பார்க்கலாம்னு நான் நினைக்கிறேன். இல்லை, இது ஒரு லேடர் மேட்ச் வச்சா தான் சரிப்படும். ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க மிட் கார்டுக்கு சண்டை போடுறதுக்கு. இப்போ சேர்த்து வச்சு ஒரு 5 மேன் லேடர் மேட்சோ இல்லை ஒரு 6 பேக் லேடர் மேட்சோ ஒன்று வச்சா செம்மையாக இருக்கும். பார்க்கலாம் WWE புக்கிங் பண்ணுறாங்களான்னு நான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த உமன்ஸ் யுனைடெட் சாம்பியன்ஷிப் மேட்ச்சு. இதில் பார்த்தீங்கன்னா மேட்ச்சு நானே பாதியில் தூங்கிட்டேன் போல், அந்தளவுக்கு இருந்துச்சு. மேட்ச் நல்லா இருந்தாலும் தூக்கம் வந்துருச்சு இந்த மேட்ச். அப்போ இந்த மேட்ச்சு டீசெண்டாக கொண்டு போயிருந்தாங்க. அங்கே இடையில வந்தது தான் ஒரு ட்விஸ்ட்டு. அங்கே சப்போர்ட் பண்ண ஜேட் கார்களுக்கு அவங்களும் அட்டாக் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அங்கே செல்சி கிரீன் வேறு லெவலில் பண்ணாங்க. செல்சி கிரீன் 2 பேர்த்தையுமே மிச்சினையும் பீஃபேஃபையும் அட்டாக் பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட சார்லட் வந்தாங்க. சார்லட் அக்கா சாம்பியன்ஷிப் எடுத்து ஜேட் கார்களை அட்டாக் பண்ணி விட்டு அதை பயன்படுத்தி ஸ்டிஃபனி சாம்பியன்ஷிப்பை ரீட்டன் பண்ணிட்டாங்க. இங்கே சாம்பியன்ஷிப் ஜேட் கார்கள் வின் பண்ணிட்டு ஜேட் கார்கள்
சார்லட்டு சம்மர் ஸ்லாமில் யூனியன் சாம்பியன்ஷிப் பார்த்தீங்கன்னா இன்னும் ஹைப்பாக இருந்திருக்கும். இப்பயும் ஹைப்பு தான். ஸ்டோரி எப்படி புக் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் இருக்குது. ஆக மொத்தம் ஸ்டிஃபனியும் டைட்டில் ரெயின் தொடருகிறது. பார்க்கலாம். ஸ்டிஃபனிக்கு அடிக்கடி வாய்ப்பு கிடைச்சிட்டே இருக்குங்க. ஏன்னா அவங்க பர்ஃபார்மன்ஸ் அப்படி. வருவோம் இன்னொரு மெயின் சம்பவத்துக்கு. செத் ஃப்ரீகன் ராலன்ஸ் விசஸ் பிரான் பிரேக்கர் சீரீஸ்லி எதிர்பார்க்கல. மேட்ச்சு பார்த்தீங்கன்னா தாறுமாறாக இருந்தது. ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச்சு சூப்பராக கொண்டு போனாங்க மெயின் ஈவெண்ட்டு. இருந்தாலும் ஒரு 1 vs 1 இந்த அளவுக்கு டாப்பில் நடத்த முடியுமான்றது நான் இப்போ தான் கவனித்தேன். இந்த மேட்ச் ஒர்த்து கைஸ். இந்த ட்ரிபிள் த்ரெட்டு இது 2 தான் இந்த நைட் ஆஃப் சாம்பியன்லே வேறு லெவலில் பிளாஸ்ட்டாக இருந்தது. இதுக்கு சியர்லாம் பண்ணாங்க ஆசம்லாம். ஏன்னா மேட்ச் அந்த அளவுக்கு பிரான் பிரேக்கரும் செத் ராலன்ஸும் மாறி மாறி பர்ஃபார்மன்ஸ் தாறுமாறு. செத் ராலன்ஸ் இருக்காருன்னா அந்த மேட்ச்சு எப்பயுமே சூடு பிடிச்சிக்கும். செத் ராலன்ஸ் யார் கூட மோதினாலும் அந்த மேட்ச்சில் சூப்பராக பண்ணி விட்ருவார். ரோமன் கூடயா இருக்கட்டும், குந்தர் கூடயா இருக்கட்டும், எப்படியா இருந்தாலும் அவர் சண்டை போடுற விதம் ஃபேன்ஸுங்களை போர் அடிக்கவே விட செய்யாது. அந்த வகையில் மேட்ச்சை பிரான் பிரேக்கர் வின் பண்ணுவார்னு பார்த்தோம். பட் பிரான் பிரேக்கர் வின் பண்ணலை. இடையிலே பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கர் மண்டை பார்த்தீங்கன்னா கண்ணை தாண்டு பக்கத்தில் கீச்சிக்கும். பிளட் வேறு வந்துகிட்டே இருக்கும். இருந்தாலும் WWE செத் ராலன்ஸ் பக்கம் போயிருக்காங்க. செத் ராலன்ஸ் ஏன்னா இப்போ கொஞ்சம் நிறைய தோல்விலாம் அடைஞ்சு கொஞ்சம் டவுனில் இருக்கார். டவுன்ஃபாலை ஃபுல்ஃபில் பண்ணி அவருக்கு ஒரு பெரிய மேட்ச் சாம்பியன்ஷிப் பக்கம் போகணுன்னா அதுக்கு இந்த வெற்றி தேவைப்படுது. பிரான் பிரேக்கர் ஃபியூச்சர் உலகன்னா பிரான் பிரேக்கர் பக்கம் போயிருக்கணும். பட் இங்கே பிரான் பிரேக்கர் தோற்றுருக்காரு. அதுக்கடுத்து என்னன்னு நினைக்கிறேன்னு தெரியல. பிரான்சன் ரிட்டர்ன் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். ரிட்டர்ன் பண்ணி அதை சாதகமாக பயன்படுத்தி வின் பண்ணுவார்னு நினச்சோம் பிரான் பிரேக்கர். பட் பிரான்சன் ரிட்டர்ன் பண்ணலை. அதை விட்டு தள்ளுங்க. செத் ராலன்ஸ் வின் பண்ணிட்டாரு. அதுவும் நல்ல விஷயம். ஃபைனல் வரும் மெயின் ஈவெண்ட்டு தான் கைஸ். வாட் அ மெயின் ஈவெண்ட். 3 பேருமே பார்த்தீங்கன்னா மாற்றி ப்ரூட்டலாக சண்டை போட்டு வேறு லெவலில் கொண்டு போனாங்க. சமீசேன்லாம் சத்தியமாக இந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுவார்னு எதிர்பார்க்கல. சமீசேன் ஹார்ட் ஒர்க் பண்ணும்போதே தெரிஞ்சுது. அவர் இதில் ஒரு புத்துணர்ச்சி தெரிஞ்சுது, உற்சாகம் தெரிஞ்சுது. அதிலே தெரிஞ்சுது சமீசேன் தான் சாம்பியன்ஷிப் ஜெயிக்க போகிறாரோ. ஏன்னா அவர் ஒரு லிஸ்ட்லேயே இல்லை. மேபி குந்தர் வின் பண்ணுறதுக்கோ இல்லை கோடி ரீட்டைன் பண்ணுறதுக்கோ இது 2 தான் சான்ஸு. கோடி ஒரு 80%. நானே சொல்லியிருப்பேன். கோடி ஒரு 80%, குந்தர் ஒரு 20%. சமீசேனெல்லாம் இந்த சாப்டர்லேயே நான் சேர்க்கல. இப்போ கொடுக்க மாட்டாங்க இப்போதைக்குன்னு. ஆனால் அன்எக்ஸ்பெக்டாக பார்த்தீங்கன்னா சமீசேனை சவுதியில் சாம்பியன் ஆக்கியிருக்காங்க. சமீசேன் ஹீல் டர்ன் பண்ணுற மாதிரி காமிச்சாங்க. இருந்தாலும் ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா சியர் தான் பண்ணாங்க. சவுதி ஆடியன்ஸ் வேறு லெவல் சியர் பண்ணாங்க சமீசேனுக்கு. சமீசேனை ஃபைனலி பார்த்தீங்கன்னா 20 இயர்ஸா 22 இயர்ஸான்னு தெரியல கம்ப்ளீட் பண்ணி வேர்ல்டு சாம்பியனாக ஆகிட்டார். அவ்வளோதான். தலைவனை ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அண்டர் ரேட்லேருந்து மெயின் கார்டுக்கு கொண்டு வந்து சாம்பியன்ஷிப்பை கொடுத்து விட்டாங்க. நானும் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன். கூஸ் பாம்ஸ் ஆகிடுச்சு. சமீசேன் வின் பண்ண உடனே டேன்ற மாதிரி. இன்னும் ஒன்று ரேண்டி ஆர்டனுக்கு சம்மர் ஸ்லாமில் வாய்ப்பு இருக்காது போல். அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அவ்வளோதான் நண்பர்களே. உங்களுக்கு இது எந்த மேட்ச் பிடிச்சிருந்தது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சமீசேனை பற்றி சொல்லுங்கள். பை கீஸ்.